அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. பெங்களூர் சிஇஓ சுஜானா சேத் அவர்கள். ஸோ இந்த வழக்குடைய ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறத நம்ம நேற்று வீடியோவை பார்த்துருப்போம் மக்களே. பட் ஸ்டில் இந்த வீடியோலையும் நான் ஒரு சின்ன கிளிம்ஸ் நான் கண்டிப்பாக அதை பற்றி பேசுகிறேன். இப்போது இன்றைக்கி என்ன விஷயம் ஹாட்டாக போயிட்டுருக்கு இதில் இந்த கேஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, நடந்த இன்ட்ராகேஷனில் பல தகவல் ஒரு அதிர்ச்சி ஊட்டும் விதமாகவும் பகீர் தகவலாகவும் வெளியே வந்திருக்கு. ஆனால் இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா, அந்த சேத் அவர்கள் அவங்க தரப்பில் ஒரு டிஃபென்ஸ் கொடுக்குறாங்க. அந்த டிஃபென்ஸுக்கும் கிடைச்சிருக்கிற ஆதாரத்துக்கும் விட்னஸோடைய சாட்சிகளுக்கும் விட்னஸ் கொடுத்த ஒரு சாட்சிகளுக்கும் எல்லாத்துக்கும் மேலே பல எவிடன்சஸ் பார்த்திங்கன்னா இவங்க தரக்கூடிய இந்த வாதத்துக்கும் அதற்கும் முரண்பாடாக இருக்கின்றன. எல்லாத்துக்கும் மேலே அந்த 4 வயது குழந்தை எவ்வளவு துடிதுடிச்சு இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயமும் போஸ்ட்மார்ட்டத்தில் வெளியான இன்னும் சில தகவல்களும் பார்த்தீங்கன்னா இன்னும் சில பகீரன் இருக்குன்னு சொல்லலாம். எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் வீடியோ மாதிரியே இருக்கும் நம்ம நம்பலாம். ஸோ எல்லாத்த பற்றி டீட்டெயில்டாக விரிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் மக்களே. இந்த கேஸ் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா, சுஜானா சேத் அவர்கள் பெங்களூர் இருக்கக்கூடிய ஒரு ஏஐ கம்பெனி சிஇஓ. அவங்க 6ஆம் தேதி அன்னைக்கு கோவாவில் கேண்டலம் ஹோட்டல் அப்படின்ற ஒரு ஹோட்டலுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் தங்குறாங்க. 6/1/2024. இட் வாஸ் ஒன் சாட்டர்டே. சனிக்கிழமை போய் அங்கே தங்குறாங்க. அவங்க கூட ஒரு 4 வயது குழந்தையும் கூட போய் தங்குது. போய் முடிச்சுட்டு 8ஆம் தேதி காலையில் அவங்க அங்கேருந்து காலி பண்ணிட்டு வெளியே போகிறாங்க. ஸோ கோவாவில் இருந்து பெங்களூருக்கு அவங்க ஃப்ளைட்டே பிடிக்கலாம். ஆனால் அவங்க கார் கேட்குறாங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட. அப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க, ஏங்க காரில் போகிறீங்க மேடம், நீங்கள் ஃப்ளைட் பிடிச்சாலே ஃபாஸ்ட்டாக போயிடுமே, உங்களுக்கு கார்னால் 10 hours மேலே ஜேர்னி எடுத்துக்குமே, ஏன் காரில் போய் இல்லை கார் தான் எனக்கு தேவை, ரோட் ட்ரிப் தான் போகணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறாங்க. சரின்னு ஒரு கேபையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ரோட் ட்ரிப்பில் அவங்க ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்குறாங்க. இப்போது இது எந்த டைமிங்லாம் நான் இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. அப்படி போயிட்டுருக்க சமயத்தில் சரி ஒரு கெஸ்ட்டு காலி பண்ணிட்டாங்க ரூமை. அந்த ரூம் ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு க்ளீனிங் சர்வீஸ்லேருந்து ஆட்கள் போய் மேலே க்ளீன் பண்ணுறப்போ பாத்ரூமில் ரத்த கரைகளை பார்க்குறாங்க. பார்த்து ஷாக் ஆகிட்டு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. போலீஸ் ஸ்பாட்டுக்கு வராங்க. ஸ்பாட்டுக்கு யார் கெஸ்ட் இருந்தாங்கன்ற விசாரிக்கிறாங்க. கெஸ்ட்டு இப்போ எங்கே போய்ட்டாங்கன்னு விசாரிக்கிறாங்க. அந்த கேப் டிரைவருக்கு ஃபோன் போட்டு நைஸாக பேச்சு கொடுத்து அந்த கேபை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு அவங்க நிற்க சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த நபர் கைது பண்ணப்படுகிறார். இப்போது இன்ட்ராகேஷன் போயிட்டுருக்கு. கைது பண்ணப்பட்டதை தாண்டி அவங்கள கஸ்டடி கொண்டு போகிறாங்க. கஸ்டடி கொண்டு போகிறதுக்கு கோர்ட்டுக்கு கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கோர்ட்டில் இவங்க ரிமாண்ட் கொடுத்துட்டு 6 days கஸ்டடியும் கொடுக்குறாங்க கோர்ட், நீதியரசர் அவர்கள். ஸோ அதன் அடிப்படையில் 6 days கஸ்டடி கொண்டு வரப்பட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கிறப்போ அவங்க சொன்ன முதல் வார்த்தை என்னென்னா, நான் என் பையனை கொலை பண்ணல, நான் தூங்கி எந்திரிச்சு பார்க்குறேன் என் பையன் இறந்து கிடந்தான். இதுதான் அவங்க சொன்ன முதல் வார்த்தை மக்களே. இப்போ இது என்ன ஒரு வேறுபாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இதே டீம் இதே போலீஸ் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தரப்பில் விசாரிக்கிறாங்க. நான் கிடைச்ச தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற மக்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோட்டல் தரப்புலேருந்து ஆல்மோஸ்ட் 12 விட்னஸ் விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த 12 விட்னஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரூம் பாய், ரூம் சர்வீஸ், ரிசப்ஷன் எல்லாம் விசாரிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு தகவல் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் தேதி அன்னைக்கு காலையில் இவங்க ஹோட்டலுக்கு வந்திருக்கிறாங்க. சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் 8ஆம் தேதி விடிகாலையில் 1 மணிக்கு காலி பண்ணிருக்கிறாங்க ரூமை. அப்போ அந்த 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் அவங்க வெளியே வரவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் தகவல் கொடுத்துருக்குறாங்க ஹோட்டலில். இப்போ என்ன நமக்கு ஷாக்கிங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாப்பிட்ணும் இல்லை ஏதாவது வெளியே ஏதாவது தண்ணி பாட்டில் வாங்கணும், எதுக்குமே அவங்க வெளியே வரலையா அப்படிங்கிற ஒரு பெருத்த சந்தேகம் நமக்கே ஏற்படுது. இன்னும் அதற்கான ஒரு தெளிவான பாயிண்ட் விளக்கம் இன்னும் போலீஸ்லேருந்து கொடுக்க வெளியிடாமல் இருக்கிறாங்க மக்களே. வெளியே சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அவங்களுக்கு. ஏன்னால் இட்ஸ் இன்ட்ராகேஷன் இன்வெஸ்டிகேட்டிங் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த ரூமை ஃபுல்லாக தேடி பார்க்குறப்போ அதில் 2 எம்டி காஃப் சிரப் பாட்டில்ஸ் இருந்திருக்கு. சரி, ஒருவேளை இதை பழசாக வாங்கி வச்ச பாட்டில்ஸா அப்படிங்கிற விஷயத்தை விசாரித்து பார்க்குறப்போ கிடையாது. 6ஆம் தேதி அன்னைக்கு அவங்க ரூம் சர்வீஸை கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு காஃப் சிரப் தேவைப்படுது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இரும்பிகிட்டு இருக்கான், ஸோ காஃப் சிரப் 2ஆக கேட்டிருக்கிறாங்க.
ஸோ அப்போ வந்து யாருக்கும் சந்தேகம் வரல, அப்படியே ஸ்டாக் வாங்கி வச்சுருக்கிறாங்க போல குழந்தைக்கு, ஏன்னா எமர்ஜென்சி குழந்தைக்கு வந்து காஃப்ஸ் வந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஸ்டாக் வாங்கி நினச்சிட்டு இருக்கிறாங்க போல இருக்குது. அதனால் அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய ரூம் சர்வீஸே 2 காஃப் சிரப் ஃபுல் பாட்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுமைனா மக்களே, 2 நாளில் 6ஆம் தேதி அன்னைக்கு இது வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு, 8ஆம் தேதி காலையில் அவங்க காலி பண்ணியிருக்கிறாங்க. 8ஆம் தேதி போய் போலீஸ் உள்ள அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறப்போ 2 காஃப் சிரப் பாட்டிலுமே எம்டியாக இருந்திருக்கு, ஃபுல்லாக காலியாக இருந்திருக்கு. இப்போ அடுத்தது கம்மிங் பேக் டு த போஸ்ட்மார்ட்டம் செஷன். போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த போஸ்ட்மார்ட்டமில் முதல் தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை இறந்தது மூச்சு திணறி இறந்து போயிருக்கு, ஆனால் கழுத்தை நெரித்து அந்த குழந்தை கொலை பண்ணப்படவில்லை. ஏன்னா கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருந்தால் குழந்தைக்கு கழுத்தில் ஸ்ட்ரிஞ்சன்ஸ் இருக்கும், கழுத்தெல்லாம் கிளியராக இருக்குது. அப்போது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அந்த குழந்தைய தலகாணி வச்சு அமைக்க கொலை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அடுத்த ஒரு பகீர் தகவல் பார்த்தீங்கன்னா மக்களே, தலகாணி வச்சு அழுத்தி கொலை பண்ணியிருந்தாலும் அந்த குழந்தை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கும். அட்லீஸ்ட் வந்து கையை பிடிச்சி இழுத்திருக்கும், காலை தீத்திருக்கும். காலை தீத்துறப்போ அது மாதிரி கால் வந்து கீழே காலில் கொஞ்சம் அந்த ரேஷஸ் வரும், அந்த ஸ்க்ராச்சஸ் வரும், இதாகவும் நடந்திருக்கும். ஆனால் அந்த குழந்தையில் உடம்புல எந்த விதமான கீறலோ எந்த விதமான காயமோ ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறது அடுத்த ஒரு பகீர் தகவல். இப்போது அந்த குழந்தைய எப்படி கொலை பண்ணியிருக்க முடியும் அப்படின்றது ஒரு எண்ணத்தில் யோசித்து பார்க்குறப்போ இட் இஸ் அன் அசம்ஷன் சொல்லலாம். அந்த குழந்தைக்கு ஒருவேளை காஃப் சிரப்பில் வந்து ஃபுல் காஃப் சிரப் அவங்க கொடுத்து அது அந்த குழந்தை குடிச்சிரு அந்த குழந்தை இன்டாக்சிகேஷன் ஸ்டேஜுக்கு போயிருக்கலாம், மயக்க நிலைக்கு போயிருக்கலாம். மயக்க நிலைக்கு போனதுக்கப்புறம் அந்த குழந்தை கொலை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்குள்ளே போலீஸ் வராங்க. இப்போ அடுத்த ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அவர் கணவர் கொடுக்குற இன்னொரு பகீர் தகவல் என்னென்னால், சார் எங்களுக்கு கல்யாணம் ஆனது 2010ஆம் வருஷம், எங்களுக்கு டிவோர்ஸ் நாங்கள் அப்ளை பண்ணி 2022ஆம் வருஷம். ஸோ 12 இயர்ஸ் நாங்கள் ஒன்றா வாழ்ந்திருக்கோம். எங்களோட தான் குழந்தை எங்களுக்கு பிறந்திருந்தோம். 2022ஆம் வருஷம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த ப்ரொசீடிங்ஸ்லாம் போயிட்டுருக்கு. எங்களுக்கு போன வாரம் கோர்ட்டில் என்ன ஆர்டர் கொடுத்தாங்கன்னால், ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த குழந்தையின் தந்தையான திரு வெங்கட்ராமன் அவர்கள் குழந்தையை அவர் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்தாங்க. இந்த ஒரு ஆர்டர் அப்படிங்கிறது அவளுக்கு சுஜானாக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்கான ஆர்டரு, டிசப்பாயிண்டிங் ஆர்டர்னே சொல்லலாம். ஏன் நான் சொல்கிறேன்னால், அதன்படி 7ஆம் தேதி இப்போது இந்த கரெக்டாக இந்த 6ஆம் தேதி அவங்க கோவாக்கு போகிறாங்க. 7ஆம் தேதி அன்னைக்கு குழந்தைய நான் பார்க்க வேண்டிய நாள். நான் ஃபோன் பண்ணுறேன், ஃபோனை எடுக்கலை, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறா, நீ இங்கே வந்துரு, குழந்தைய நான் கூட்டிகிட்டு வரேன், நீ பார்த்துட்டு போ, குழந்தைய எழுந்துட்டு போன்னு சொல்கிறா. அதே மாதிரி நான் அந்த 7ஆம் தேதி அன்றைக்கி நான் ஸ்பாட்டுக்கு வந்தேன். வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறேன், குழந்தை கூட்டு வரவே இல்லை. நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன், ஃபோன் எடுக்கிறதே கிடையாது. ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன், ஓகே வேணே திமுரு பண்ணுறக்காக பண்ணியிருக்கான்னு நான் முடிவு பண்ணிட்டு நாங்கள் வந்து கிளம்பி நான் போயிட்டேன். ஏன்னா எனக்கு மண்டே அன்றைக்கி வந்து இந்தோனேஷியா போக வேண்டிய ஒர்க் இருந்துச்சு, நான் கிளம்பி போயிட்டேன் சார் அப்படின்னு அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு மக்கள். இப்போது இன்னொரு ஷாக்கிங் தகவல் பாருங்கள். இந்த குழந்தையை போஸ்ட்மார்ட்டம் பண்ணது 8/1/2024, தட்ஸ் ஆன் மண்டே. ஆனால் மண்டே போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்போ டாக்டர் சொன்ன தகவல் பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை இறந்து 36 மணி நேரம் ஆயிடுச்சுன்றாங்க. ஏன்னால் அந்த குழந்தை இறந்து ரைகர் மார்டிஸ் உடம்புல ஃபார்ம் ஆகும் 12 ஹவர்ஸ் கிட்ட வந்துடும். ரைகர் மார்டிஸ் ஃபார்ம் ஆகி அடுத்து 24 ஹவர்ஸ் தாண்டி ஒரு 30 ஹவர்ஸ் கிட்ட போகிறப்போ ரைகர் மார்டிஸ் விரைப்புத்தன்மை அப்படிங்கிறது உடம்புல ஃபுல்லாக குறைஞ்சி போய் அந்த குழந்தை ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஹியூமன் பாடியாக இருந்தாலும் இறந்ததும் இறைப்புத்தன்மை ஃபார்ம் ஆக ஒரு 12 ஹவர்ஸ் மேலே ஆகிடும். 12 ஹவர்ஸ்க்கு மேலே விரைப்புத்தன்மை ஃபார்ம் ஆகிட்டு உடம்பு ஃபுல்லாக விரைச்சி போயிடும். அடுத்தது 24 ஹவர்ஸ் தாண்டி போகுது, ஒரு 26 ஹவர்ஸ் தாண்டி போயிடுது அப்படின்னா விரைப்புத்தன்மை ஃபுல்லாக வந்து டிசால்வ் ஆகும். அதுக்கப்புறம் உடம்பு ஈஸியாக மடிச்சிட முடியும். ஸோ அந்த குழந்தை இறந்து 36 மணி நேரம் ஆகியிருக்க வேண்டும். ஏன்னால் ரைகர் மார்டிஸ் ஃபார்ம் ஆகி டிசால்வ் ஆகிடுச்சு அப்படின்ற தகவலை போஸ்ட்மார்ட்டத்தில் டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, 7ஆம் தேதி அன்றைக்கி நான் மெசேஜ் பண்ணேன் அவருக்கு, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் இவர் சொல்கிறாரு மெசேஜ் பண்ணியிருக்கேன், மெசேஜ் காட்டுறாரு அவர் போலீஸ்கிட்ட அமைச்சிருக்காரு, பாருங்கள் அமைச்சிருக்கா, நான் வெயிட் பண்ணி வரவே இல்லைன்றாங்க. அப்போது 36 மணி நேரத்துக்கு முன்னாடி குழந்தை இறந்து போயிருக்கு அப்படின்னால் the child must have been dead on Saturday. சனிக்கிழமை இந்த குழந்தை இறந்திருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை இவர்கிட்ட பொய் சொல்கிறதுக்காக வர சொல்லி, ஏன்னா சொன்னால் பிரச்சனை ஆகுன்றதுனால வேணுக்குன்னே வர சொல்லி காத்ததுக்கப்புறம் அவரே போயிருக்காரு. ரிப்பீட்டட் ஃபோன் கால்ஸ் பண்ணி எடுக்காமல் இருந்திருக்கிறாங்க இந்த அம்மா அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது மக்களே. ஸோ
ஆனால் விசாரிக்கிறப்ப சொல்கிறாங்க, நான் குழந்தைய கொலை பண்ணவே இல்லை, நான் தூங்கி எந்திரிச்சு பார்த்தேன் குழந்தை இறந்து கிடந்துச்சு அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்க. இப்போ என்ன ஒரு கேள்வி வருதுனால், தூங்கி எந்திரிச்சு பார்த்து குழந்தை இறந்து கிடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் உடனே ஃபோன் பண்ண வேண்டியது யார்? போலீஸ்கிட்ட. நான் தூங்கிட்டேங்க, எந்திரிச்சு பார்த்தா குழந்தை இறந்துருக்குன்னு நீங்கள் சொல்லணும். நீங்கள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாமல் ஏன் குழந்தைய வந்து மடித்து சூட்கேஸில் போட்டு எடுத்துக்கிட்டு அதுவும் ரோட் ட்ரிப் வழியாக ஏன் நீங்கள் வந்து பெங்களூருக்கு போய் ட்ரை பண்ணி கேட்டதுக்கு, இல்லை இறந்து போன என் குழந்தைய நான் என் வீட்டுக்கு கூட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன், நான் கொண்டு வந்துட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க இந்த அம்மா. சரி, அடுத்த போலீஸ் கேட்குறாங்க, சரிங்க நீங்கள் வீட்டுக்கு கூட்டு வர ஆசைப்பட்டீங்க, ரைட்டு, வந்து இந்த பாடி எப்படி நீங்கள் டிஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க, என்ன வச்சுன்னு கேட்டதுக்கு, ஐ ஹேட் நோ பிளான்ஸ், எனக்கு இருந்த ஒரே எண்ணம் என்னென்னால் என் குழந்தைய நான் வீட்டுக்கு கூட்டு வரணும், அவ்வளோதான், மற்றபடி ஐ ஹேட் நோ பிளான்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க மக்களே. இன்னொரு வேடிக்கை பார்த்தீங்கன்னா, மிட் நைட்டு 1 மணிக்கு கிளம்பியிருக்கிறாங்க ஆன் 8/1/2024 ஃப்ரம் கோவா. ரோட் ட்ரிப் வழியாக கேப்லேயே அவங்க பெங்களூருக்கு வந்துட்டுருக்குறாங்க. வந்துட்டு இருந்தப்போ சோர்லா காட் அப்படின்ற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணிக்கு டிராஃபிக் ஆரம்பிச்சிருக்கு. அந்த டிராஃபிக் கிளியர் ஆகிறதுக்கு 6 மணி வரைக்கும் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 4 ஹவர்ஸ் டிராஃபிக்கில் ஸ்டக் ஆகிருக்காங்க. இல்லைனா 10 மணி நேரத்தில் பெங்களூர் போய் ரீச் ஆகிருப்பாங்க அவங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு ரூம் சர்வீஸ் மார்னிங் 7 மணிக்கு போய் க்ளீன் பண்ணுறப்ப தான் ரத்தத்தை பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து உடனே வந்து கால் பண்ணி அவர்கள் பெங்களூருக்குலேருந்து 200 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துலையே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு டிரைவர் போய் ஸ்டாப் பண்ணி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சுஜானா சேத் அவர்களை. ஸோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது மக்களே. இப்போ என்னென்ன கொடுமைன்னு தெரியுது பார்த்தீங்கன்னா, இவர்கள் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் டிவோர்ஸ் ஆகிறத இந்த ஒரு சமயத்தில் இவங்களுக்கு குழந்தைய அப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு உத்தரவு, ஒரு கோர்ட் ஆர்டரு இவங்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அடுத்தது இந்த குழந்தைய அதனால தான் பெங்களூர்லேருந்து கோவா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னால் எதற்காக கோவா வர வேண்டும்? ஜஸ்ட் ஃபார் 2 days. எல்லாத்துக்கும் மேலே 6ஆம் தேதி செக்இன் பண்ணவங்க ஹோட்டலுக்குள்ளே 8ஆம் தேதி காலையில் செக் அவுட் பண்ணுற வரைக்கும் வெளியே வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. அட்லீஸ்ட் கோவாக்கு நான் கூப்பிட்டு வந்தாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ப்ரெஷராக இருந்துச்சு, நான் கூப்பிட்டு வெளியே போயிட்டு இருந்தேன், ஃபுல்லாக வெளியே சுற்றிக்கிட்டு இருந்தோன்னா கூட வந்து தெர் இஸ் அ பாயிண்ட் இன் அக்செப்டிங் ஒய் ஷி கேம் டு கோவா. அவங்க உள்ளே போய் அடைஞ்சவங்க தான் 8ஆம் தேதி தான் வெளியே வராங்க. வெளியே வரப்போ குழந்தைய சூட்கேஸில் வந்து உள்ளே போட்டு ஜிப் அவுட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே கொண்டு வந்ததே குழந்தைய கொலை பண்ணுறதுக்கு தானா அப்படிங்கிற அடிப்படையில் போலீஸ் விசாரணை பண்ணிட்டுருக்காங்க மக்களே. சப்போஸ் இது வந்து ஒரு ப்ரீ மீடியேட்டட் மர்டராக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது போலீஸுக்கு. முன்கூட்டியே பிளான் பண்ணி கொண்டுட்டாங்களா அப்படின்னு. ஆனால் இவங்களை பார்க்குறப்போ நல்லா படித்தவங்க, எல்லாத்துக்கும் மேலே மக்களே இந்த டிவோர்ஸ் கேஸில் இவங்க வந்து எதற்காக டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கிறாங்க, ஏன் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கணவர் பேரில் ஃபஸ்ட்டு அலிகேஷன் வச்சுக்கிறாங்க. என்ன பார்த்தால் ஃபிசிக்கல் அப்யூஸ் என்ன பண்ணுறாரு, என்னையும் அடிச்சிருக்காரு, என் குழந்தையும் அடிக்கிறாருன்னு தான் அவங்க வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபிசிக்கல் அப்யூஸ் அப்படிங்கிறது வந்து இன்றைய காலகட்டங்களில் ஒரு பெண்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணாங்கன்னா ஃபிசிக்கல் அப்யூஸு, டவுரி இதெல்லாம் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸாக அசால்ட்டாக போட்டு போயிடுவாங்க. இதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸாக நம்ம இந்த கேஸில் ஒரு மீடியா பர்சனாக பார்க்குறது வேஸ்ட். அவங்க சொல்கிறாங்களாம் கோர்ட்டில் வந்து நாங்கள் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸாக சப்மிட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறாங்களாம். ஸோ பட் கோர்ட்டை பொறுத்தளவுக்கு ஃபிசிக்கல் அப்யூஸ் நடந்திருக்கு அப்படின்னா டெய்லியும் நடக்குதா, குடிச்சு வந்து அடிக்கிறாரா, இல்லை ஏதாவது சண்டையில் நடந்திருக்கிறா அப்படிங்கிறத கோர்ட் பார்ப்பாங்க. பட் அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே வந்து நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டாம் மக்களே. பட் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு மேக் அப் பாயிண்ட் ஹியர். அலிமோனி கேட்டிருக்காங்க, மாதம் 2 லட்சம் ரூபாய் அலிமோனி கேட்டிருக்காங்க. அதை கொடுப்பதற்கு ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது கோர்ட்டில். ஏனென்றால் திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கு வருடாந்திர வருமானம் அப்படிங்கிறது 1 கோடி ரூபாய்க்கு மேலே வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வருஷம் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நபர் தான் திரு வெங்கட்ராமன் அவர்கள். அதனால் மாதம் 2 லட்சம் ரூபாய் எனக்கு அலிமோனி தரணும் கேட்டிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 2.5% வருது பர் மந்த்துக்கு வருது. ஸோ மேலே வரும் அந்த அமௌண்ட்டு அலிமோனியாக கொடுக்கறதுக்கு ஒத்துட்டு இருந்திருக்காரு திரு வெங்கட்ராமன் அவர்கள். சரி, இப்போது இவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓ அவங்க, ஸோ மிகப்பெரிய கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஏன் அலிமோனி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே இன்னொரு ஷாக்கிங்காக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயமா இருக்குது. சரி, இப்போ அடுத்த இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க இந்த சுஜானா சேத் அவர்களுடைய தாய் எப்போ இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் அப்பா கிட்ட பல வருஷமாக அவங்க பேசாமல் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்க மக்களே.
அது எப்படா ஒரு பேசாமல் ஒரு அப்பா கிட்ட பேசாமல் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது போலீஸ்கிட்ட. இன்ஃபேக்ட் இதை இன்னொரு ஆஸ்பெக்டில் சொல்கிறாங்க, கல்யாணத்தை கூட அப்பா கிட்ட சொல்லாமல் தானே பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற அடிப்படையில் விசாரணை போயிட்டுருக்கு மக்கள். இப்போ எத்தனை வருஷம் அப்பாட்ட அவங்க பேசாமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிற விசாரணையும் போயிட்டுருக்கு போலீஸ்கிட்ட இருந்து. இன்னொரு விஷயம், சுஜானா சேத் அவர்களை கோவா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் செக் பண்ணிருக்கிறாங்க, நார்மலாக ஃபிசிக்கல் செக்கப். ஆனால் இன்ட்ராகேஷனுக்காக அவர் கொண்டு போகப்பட்ட இடங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைக்கியாட்ரி அண்ட் ஹியூமன் பிஹேவியர். இங்கே கொண்டு போய் இப்போது அனலைசேஷனுக்கு விட்டுருக்குறாங்க மக்கள். ஏன்னால் இவங்க என்ன மனநிலைமையில் இருக்கிறாங்க, ரொம்ப வருஷம் அம்மா இறந்ததுக்கப்புறம் அப்பாட்ட பேசவே இல்லை. ஒருவேளை இவங்க ஏதாவது சைல்டு அப்யூஸ் ஆகிருக்கிறாங்களா இன் அ ஃபிசிக்கல் வே ஆர் செக்ஷுவல் வே, அதுதான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க மனநிலைமையே. இவ்வளோ படித்தவங்க, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு முக்கியமான ஒரு விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறவங்க, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஏஐ எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டரில் 100 பிரில்லியன்ட் விமன் இந்த வேர்ல்டில் ஒன் ஆஃப் த விமன். இவங்க இவ்வளவு ஒரு அக்லேட்ஸ் உள்ள ஒரு பெண்மணி ஏன் இப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற இவங்களுடைய ஹியூமன் பிஹேவியரையும் சைக்கியாட்ரியும் செக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு புறம் ஒருவேளை இவங்க சின்ன வயசில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா, அதனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையை மாறிடுச்சா? ஏனென்றால் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் தான். இன்னொரு புறம் சம்பாதிக்கிறத தாண்டி ஒரு நல்ல ஒரு டிக்னிஃபைடு பர்சனாகத்தான் திரு வெங்கட்ராமன் அவர்களை பற்றி விசாரிக்கும் பொழுது போலீஸ் சொல்லியே சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரை விட்டு இவங்க ஏன் டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரியணும்? என்ன மாதிரி மனநிலைமை இவங்களுக்கு இருக்குது? ஒருவேளை இவங்க மென்டலி பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அண்ட் இந்த அளவுக்கு ஒரு குழந்தையை எப்படி ஒரு கொடூரமாக, இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இட்ஸ் அ ப்ரீ பிளான் மர்டர் தான் சொல்லணும் மக்களே. கத்தக்கூடாது, ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது, நமக்கு கில்ட்டும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற எல்லா வெல் பிளான்டாக ஒரு காஃப் சிரப்லாம் கொடுத்து கொலை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இன்னொரு சந்தேகம் பார்த்தீங்கன்னா, காஃப் சிரப்பை கொடுத்து கொலை பண்ணிவிட்டு இவங்களும் காஃப் சிரப் இன்னொரு பாட்டில் குடிச்சிட்டு அவங்க மயக்கம் போட்டாங்களா? ஏன்னா இவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே தெரில, நான் தூங்கி எந்திரிச்சு பார்த்தேன் குழந்தை இறந்துருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த அடிப்படையில் விசாரிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன மாதிரி மனநிலைமையில் இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க போலீஸ் மக்களே. ஸோ இந்த விசாரணையில் இன்னொரு விஷயமும் கொண்டு போகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைக்கு காஃப் சிரப் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு உடனே தெரியாது. ஏன்னால் அந்த காஃப் சிரப்பு செரிமானமாகி 36 மணி நேரம் ஆகி போச்சு. ஸோ ஒன்லி ஆன் கெமிக்கல் அனாலிசிஸ் தான் உண்மை வெளியே வரும். ஸோ அந்த குழந்தை இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் இட் வாஸ் சென்ட் டு கெமிக்கல் அனாலிசிஸ்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ கெமிக்கல் அனாலிசிஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் காஃப் சிரப் இந்த குழந்தை குடித்து எந்தெந்த ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்க உடம்பில் நியூரான் சிஸ்டமில் அப்படிங்கிறத தெரிய வரும் மக்களே. ஸோ அதுவும் வெளியாகும் கூடிய விரைவில் நம்ம சொல்லலாம். ஸோ படித்த நபர்கள் அப்படிங்கிறது எடுகேஷன் மட்டுமே ஒருத்தவங்களுடைய சைக்கலாஜிக்கல் அண்டு ஃபிசியாலஜிக்கல் பிஹேவியரை அது நல்லபடியாக காட்டும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இன்ஃபேக்ட் அவங்களுமே பாதிக்கப்பட்டிருக்கலாம் மனதளவில் அப்படிங்கிறதுக்கு இவங்களுடைய கதை உதாரணமாக நம்ம சொல்ல முடியும். ஒரு குழந்தையை கொலை பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணானே தெரியல, அப்பா கிட்ட பல வருஷம் பேசவே இல்லை, அம்மா இறந்ததுக்கப்புறம் இவங்க தான் பாதிக்கப்பட்டாலும் நமக்கு தெரியல. ஸோ கணவர்கிட்ட பேசின வரைக்கும் அவங்க சொல்கிற வார்த்தை, கணவர் நல்ல மனுஷன் தெரிகிறாருன்னு சொல்கிறாங்க இன்ட்ராகேஷனில். அவங்கள பற்றி இந்த ரிமார்க்ஸும் வெளியே வரலங்கிறாங்க. டிவோர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ப்ரீ பிளான்டாக இருக்கிறதுனால தான் 7ஆம் தேதி அன்னைக்கு கணவரை வர சொல்லி, குழந்தைய செத்து போனதுக்கு அப்புறமும் கணவரை வர சொல்லி ஏமாற்றி அனுப்பியிருக்கிறாங்க. இப்படி இவ்வளோ விஷயம் அவங்க ஏன் பண்ணுறாங்க, வாட் இஸ் தர் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ன்ற விசாரிச்சுட்டு இருக்காங்க மக்களே. கண்டிப்பாக வெளியாகும் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த ஒரு ரிப்போர்ட்டும் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் மக்கள்கிட்ட வெளியிடுறேன். என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.